ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா சனி பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பெயர்ச்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பெயர்ச்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும்பொழுது இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருவினுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்திங்கனாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது
இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்த வரலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன் சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும், அசுப கிரகமாக இருந்தாலும், அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ, குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2025 மே முதல் 2026 மே அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய, எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இப்போது இந்த மகர லக்னம், மகர ராசிக்கு குரு பகவான் நல்லவர் அல்ல. யாருன்னா 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3ஆம் இடம் என்பது துஸ்தானம், 12ஆம் இடம் என்பது துஸ்தானம். அவர் போய் உக்காந்துங்கிறது கூட 6ஆம் இடத்துல தான் உட்காந்தார். இப்போ 1, 5, 9 குரு உக்காந்தாருன்னு சொன்னால் நல்ல இடம்ன்றது ட்ரைபேடுன்னு சொல்கிறது, கேமரா ட்ரைபேடு, ட்ரையாங்கல்னு சொல்கிறது, திரிகோணம். திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி சிறப்பாகவே இருந்தது உங்களை பொறுத்த வரலையும். ஆனால் இப்போ நல்லா இருக்காதா அப்படின்னா, ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு. 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்புகள் நிறைய வரும். இப்போ ஒழுங்காக இருக்கிறவங்க, அதான் நண்பராக இருக்கிறவங்களும் திடீர்னு எதிர்ப்பாக மாறுவான். அதான் 6ல் குரு ஊரில் பகைன்றது. இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் எதிர்ப்புகள் இருக்கும், இருந்து தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம் இல்லையா. அப்போ எதிர்ப்புகள் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இருக்கும், கடன் படிப்படியாக கடனை கொடுத்துடுவீங்க. புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது நீங்கள் பஞ்சாயத்து இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக
ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, இன்டர்வியூ கண்டிப்பாக செலக்ட் ஆகி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது 6ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய பலனை பார்த்தோம். இப்போ குரு பார்வை கோடி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போது தொழில் இது நாள் வரைக்கும் சுமாராக போனாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை என்னும்போது சூடு பிடிச்சி பிச்சுக்கிட்டு போகும் தொழில். அதாவது இருக்கிற பொருளை வாங்கி வச்சு டம் கண்டி வச்சுருக்கிற யாருமே வாங்கலை, விற்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தா குடோனே காலி ஆகிடுச்சு, கடையிலையும் பொருள் இல்லை, பொருளை வர வச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு சூப்பராக வியாபாரமாகும், அற்புதமாக நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவனே தொழில் நல்லா பண்ணுறான். 10ஆம் இடத்தை குரு பார்த்தா இன்னும் தொழில் சிறப்பாக செல்லும். அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஓராண்டு குரு அங்கே தான் இருப்பார். 6இல் குரு ஊரில் பகையாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. அப்போ தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் மேன்மை இருக்கும், தொழிலில் வருமானம் இருக்கும், தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். இப்போ தொழில் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைங்க அந்த தொழில் சரியாக இல்லைங்க, நான் தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். ரைட், தாராளமாக பண்ணுங்க, சூப்பர். எது உங்களுக்கு பிடிமானம் ஏற்படுகிறதோ அந்த பிடிமானத்தை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக இயங்க இந்த குரு இயக்க வைப்பார், சம்பாதிக்க வைப்பார். இப்போ தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஏற்கனவே ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். ஒன்றும் அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால், உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமாங்க, நடக்காதாங்க, போன வருஷம் எனக்கு எதிர்பார்க்கத்தான் ப்ரமோஷன் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணும், இன்க்ரிமெண்ட்டும் வரல, இப்படி புலம்பி தீர்த்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு குரு பார்க்குறார் 10ஆம் இடத்தை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் எந்த சீட்டு ஓகணும், எந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துக்கு தான் வேணும்னா அந்த இடத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது குரு பகவான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார், காத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் சிறப்பாக தானே இருக்கும். அதான லாஜிக். தொழில் நல்லா போகுதுன்னா அப்போ வருமானம் நல்லா வந்து தானேங்க ஆகும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்னு சொன்னோம். 10ஆம் இடம் மாமியாரை குறிக்கக்கூடிய இடமும். அப்போ அங்கே குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இது வரைக்கும் உங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அவங்க எழுந்து நடமாடுவாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, தேக ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் சிறப்பு. அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் பண்ணுவாங்க, வட்டி விடுவாங்க, அது சீட்டு பிடிப்பாங்க, ஏதோ ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாயில் நீங்கள் லிமிட்டடாக பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வங்கியில் கடன் வாங்கி கொஞ்சம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸை வளர்க்கலாம். ஃபைனான்ஸு பெருசு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வளர்ச்சி பெற்று இன்னும் நல்ல அவுட்புட் இருந்தால், அதான் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அப்போ நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும்.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. அப்போது உங்களுக்கு 2ல் ராகு இருக்குது சார். 2ஆம் இடம் ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க. வழக்கறிஞர் இருக்கார். இது நாள் வரைக்கும் அவரை யாருக்குமே அந்த ஊர்லேயே யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை அவரை பற்றி ஏன் யூடியூப்லேயே அவரை பற்றி பேசக்கூடிய அவர் அப்படி வாதிட்டார், அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணாருன்னு அவருக்கு ரேட்டிங் கூடும், அவருக்கு புகழ் கூடும். வாத்தியாருக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும். ஜோசியராக இருக்கார். ஜோசியர் இது நாள் வரைக்கும் சிம்பிளாக இருந்தவர். இப்போ இன்றைக்கி அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு, அப்புறம் டிவியில் பேசுகிறாரு, அவருக்கு ரேட்டிங் கூடுது, அவர் பிரபலமாயிட்டார். அப்போ மீடியா ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் வராது அப்படின்ற அளவுக்கு புகழ் கூடும். பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள், மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சாதனையான ஆண்டு. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. பிள்ளைங்க அற்புதமாக படிப்பாங்க. அதுவும் ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்ப விருத்தி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்திக்கும். ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா அமையும். எப்படி கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடத்தை சனி பார்க்க 3ல் சனி இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு யோகம்தான். இது நாள் வரைக்கும் 2ல் இருந்தார், 7 சனி போச்சு. இப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். எவ்வளோக்கு எவ்வளோ சனி கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி கொடுக்குற இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனால் 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும்பொழுது, 5ஆம் இடம் அப்படின்னும்பொழுது சந்தோஷ குறைவு ஏற்படக்கூடிய இடம். அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் அடக்கமாக இருங்க. எல்லாம் உங்கள் கை காசு இழந்துருவீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பாக்கியத்தை கூட கொஞ்சம் தடை ஏற்படும். நீண்ட நாளாக 10 வருஷம் 5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் தாங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இந்த வருஷம் விட்டுருங்க, முயற்சி பண்ணாதீங்க, எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்க்குறதால குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். உங்கள் பூர்வீக இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் ஆக்கிரமி பண்ணுறதுக்கோ, இல்லை எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோ சில டிஸ்பியூட்டை கொண்டு வருவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, பெரியவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். இப்போ தந்தை ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய தொழில் பின்னடைவு ஏற்படலாம், தொழில் நலிந்து போகலாம், அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், முதல்ல அதை விட்டு கொடுத்து போங்க. இப்போ வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு டூர் போகிறதுக்கு ஆசையாக இருப்பீங்க. இது 1 இயர் சனி அங்கே 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷம் பார்க்க போகிறார் 9ஆம் இடத்தை. நான் கோயில் குளங்களுக்கு போகாமையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அங்கே போகிற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் இருக்கலாம். வேன் கவுந்து போகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை உங்களுக்கு ட்ரெயினில் போகிறீங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வரலாம். அதனால் உங்களுக்கு ட்ராவலிங்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போகாமல் இருக்க வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி தொழில் வளர்ச்சி இருக்குது. அப்போ 2ஆம் இடம் பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது. அப்போது இப்போ பணம் வருது, வருமானம், வங்கி கணக்கு உயருது, பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் செலவு வரத்தானே வரும், சுப செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆண்டு.
அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய ஆண்டு. சாதிக்கு மேலிடத்தில் செல்வாக்க பெறுவீங்க, அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த சனி உங்களுக்கு சாதகம், ராகு சாதகம், அஃப்கோர்ஸ் கேது ஒன்று தான் மைனஸு. மற்றபடி குரு உங்களுக்கு இடம் சாதகமாக இல்லைனாலும் பார்வை பலம் சிறப்பாக இருந்து தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, நல்ல வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.